கழகத்தினுடைய தலைமை கழகத்துடைய சொற்பொழிவாளர் என்ற முறையில் தலைமுறை சேனலுக்கு மூலம் இந்த மக்களுக்கு தெரியப்படுது என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பெயரால் கும்பகோணத்திலே கலைஞர் பல்கலைக்கழகம் துவங்க இருக்கிறது. சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக, பிஜேபியை தவிர மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் தலைவர் கலைஞர் பெயராலே கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய முயற்சியால் தளபதி இடத்திலே சொல்லி சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற அன்பு அண்ணன் முனைவர் கோவி செலின் அவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்தவுடன் இந்த பொறுப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு தளபதியால். அதற்காகத்தான் சொல்லுகிறோம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இயலிசை நாடகத்தை உருவாக்கி முத்தமிழர் கலைஞர் எண்ணத்தை பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். காமராசர் பெயராலே பல்கலைக்கழகம், அண்ணா பெயரால் பல்கலைக்கழகம், பாரதியார் பெயரால் பல்கலைக்கழகம், பாரதி தாசனவால் பல்கலைக்கழகம், நேருவால் பல்கலைக்கழகம், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், இப்படி பல்வேறு பல்கலைக்கழகங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்கியிருக்கின்ற காலத்தினால் தலைவர் கலைஞர்களுக்கும் கலைஞர் பெயராலே கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களெல்லாம் ஆர்வத்தோடு இன்றைக்கு சட்டமன்றம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்லுகிறோம், தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கும்பகோணத்திலே கலைஞர் பல்கலைக்கழகம் அமையிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே. இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற இனமான தளபதியுடைய ஆட்சியிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, கும்பகோணத்திலே துவக்க இருக்கின்ற கலைஞர் பல்கலைக்கழகம் ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய பல்கலைக்கழகமாக அமையிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில்